நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கும் நாம போனாலும் நமக்கு பின்னாடி சந்ததிகள் போனாலும் எத்தனை பேர் போனாலும் அவர்கள் கேட்பதையெல்லாம் அளிக்கும் கற்பகத் தருவாக எம்பெருமான் இருக்கானே, அவனை ஹிருதய புண்டரீகத்தில் தியானித்துக் கொள்ளும் நமக்கு மனசுல காமக்ரோதங்கள் உண்டாகுமா, மன அழுத்தங்கள் உண்டாகுமா? இல்லை இந்த சுகர் வியாசர் வசிஷ்டர் எல்லா ரிஷி ஏறி வந்து உட்காந்துக்கு போறாளா? ஒத்தர வரவே மாட்டான்னு உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனேன்னு தன் மனதை பார்த்து சொல்லுகிறார் ஆழ்வார். அவசியம் போய் சேவிக்க வேண்டிய ஒரு திருக்கோலம் அது. யாரை சேவிக்கணும்? எப்பேற்பட்டவனை சேவிக்கணும்? எந்த புருஷன் வேதங்களினால் போற்றப்படுகின்றானோ, எந்த வேதம் எவனை குறித்து பேச முடியாமல் மூச்சு வாங்குகிறதோ அத்தகைய பரம்பொருள். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன். சொல்லி பாருங்க, அழகிய தமிழ், அழகிய தமிழ். நான் இந்த விஜய் டிவிலே ஒரு உபன்யாசத்தில் சொல்லியிருக்கேன். அதாவது சில பேருக்கு தமிழ் மேலே ஒரு அதீதமான ஒரு பற்றுதல் உண்டு. அது எல்லாருக்கும் உண்டு. நமக்கு எல்லோருக்குமே தமிழ் முக்கியமானது. ஆனால் அதே சமயத்தில் தமிழை போற்றுவதற்காக ஏனைய மொழிகளை நாம் தூற்றுதல் கூடாது. தமிழை போற்றுவதற்காக ஏனைய மொழிகளை நாம் தூற்றுதல் கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாஷை. எங்கள் அம்மா வசத்தின்றதுக்கோசரம் அவன் அம்மாவை நான் தப்பு சொல்லலாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாஷை இருக்கு. ஒரு சிலருக்கு இரண்டையும் சமமாக பாவிக்கக்கூடிய பக்குவத்தை பரமாத்மா கொடுத்துருக்கான். அந்த பக்குவம் நமக்கு இல்லைன்னா விட்டுடணும். அப்போ தமிழனுடைய மகாத்மியத்தை சொல்வதற்காக ஏனைய மொழிகளை சிலர் வீணாக தூஷிக்கிறார்கள். அவகிட்ட ஒரே ஒரு கேள்வி, ஒன்றும் வேண்டாம். எங்கள் ஆண்டாள் திருப்பாவை 30 பாட்டு பாடினான். அந்த திருப்பாவில ஒரே ஒரு பாட்டு, ஆழிமழை கண்ணா ஒன்றினி கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து குடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கரத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் நின்று வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கமுறைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரும் பாவாய். என்ன தெரியுமா? இந்த பாசுரம் எங்களுக்கு தெரியாதா? புதுசார வந்து உபன்யாசம் பண்றேனர். தமிழினுடைய சிறப்பெழுத்தான ழா என்னும் எழுத்தை ஆண்டாள் 11 முறை இந்த ஒரு பாசுரத்திலேயே மறுபடியும் 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 கொண்டு வரார். இதுக்கு ஆங்கிலத்தில் அலிட்ரேஷன். இப்படி அழகான பதங்கள் கோர்க்கப்பட்டதனால்தான் ஆண்டாள் என்ன பண்ணிட்டா, சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமேன்னு. சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே. கூட்டங்கூட்டமாக எழுத்துக்களுடைய தொகுதிகள் ஒன்றாக திரண்டு அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது ஆழ்வார்கள் தம்முடைய பாசுரங்கள் அனைத்தும் ஈரச் சொற்களாய் நம்முடைய உள்ளத்தை உருக்கி அந்த பரமாத்மாவிடத்தில் நம்மை அறியாமல் பக்தி கொள்ளச் செய்யும் அத்தகைய உயர்ந்த பாசுரங்கள் அவதரிப்பதற்கு இந்த க்ஷேத்திரம்தான் காரணமாக இருக்கு. அதனால ஆழ்வார் என்ன பண்ணார்? பார்த்தார், உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன். எதற்காக சொல்ல தெரியுமா? பர்பல் ஜெகுலரிஸ் திருப்பி திருப்பி போட்டு பாருங்க. உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. அடியிலே ஆரம்பித்தவர் அடியிலே விழுந்து விட்டார் என்பதாக வியாக்கியானம். அந்த திருவடி இருக்கே, அது தவிர்த்து வேறு ஒன்றும் எனக்கு புகழில்லை என்பதாக ஆழ்வார் 10 பாசுரங்களினாலே இங்க பாடினார். 10 பாசுரம் போராறு இந்த வரதராஜ பெருமாளுக்கு என்று முதல் 100 பாசுரங்களும் வரதராஜ பெருமாள் விஷயமாகத்தான் பாடி வைத்தார் என்பதாக வேதாந்த தேசிகன் அதற்கு ஒரு நிர்ணயம் செய்து வைத்தார். அதனால வேற எந்த திருக்கோவிலிலும் சென்று சேவிக்க முடியாத திவ்யமான ஒரு திருக்கோலத்தை இந்த நம்மாழ்வார் தீரத்தில் நாம சேவிக்கலாம். ஹிருதய புண்டரீகத்தில் தன்னுடைய கையை வச்சுருக்கு. அது நம்மாழ்வாருடைய பெருமை. அடுத்தது இங்க மற்றொரு சன்னிதானம் ஒன்று இருக்கு. நான் கீழே சொன்னேன் யதோக்தகாரி சன்னதின்னு. அந்த யதோக்தகாரி சன்னதியில திருமணிசை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் பல காலம் இங்க வாசம் பண்ணினார். இந்த பெருமாளுக்கு யதோக்தகாரி என்று பெயர் வந்ததற்கே ஒரு அழகான காரணம் உண்டு, ஒரு கதை உண்டு. கதையல்ல, நிஜம், சொல்வதெல்லாம் உண்மை. அதனால இது ஏதோ கதை அடிக்கிற நினைச்சுக்கவே வேண்டாம், இது விஷயம். அத ஆழ்வார் தான் சொன்னபடி பகவானை எழுந்து நடத்தி அழைத்து சென்றார். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஓரிருக்கைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு ஓரிருக்கை இப்போ மருவி மருவி ஓரிக்கைன்னு மாறிடுது. எதனால் அப்படி ஒரு பெயர் அந்த ஊருக்கு வந்ததுன்னு சொன்னால், ஆழ்வார் பெருமாளை கிளப்பி அடிச்சிருமணும். இந்த உபன்யாசம் வேண்டாம் போ, ரொம்ப போர் அடிக்கிறார், நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு நாம மட்டும் வெளில போகாமல் கூட 4 பேர் அடிச்சுன்னு போகிறோமோ இல்லையோ? போகிறவர் இவருக்கு பிடிக்கலாம், கிளம்பி போக வேண்டியது தானே. யாரோ 2 பேர் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டு இருக்கா, அவளையும் பலாத்காரம் பண்ணி அழைச்சிட்டு போகிற மாதிரி ஆழ்வார் அவருடைய சிஷ்யனை ஊரை விட்டு வெளில போன்னு காஞ்சி ராஜா சொன்னான்.
சிஷ்யன் கிளம்பிட்டான். ஆழ்வார் பார்த்தார், திருமணிசி ஆழ்வார், சிஷ்யன் இல்லாத ஊரில் எனக்கு என்னடா வேலை, நானும் கிளம்புறேன்ட்டார். கிளம்பினா ஆழ்வார் யோசிச்சார், நான் இல்லாத ஊரில் பெருமாள் என்ன பண்ண போகிறான், அவனுக்கு என்ன இங்கே காரியம், நீயே கிளம்புன்றார். பெருமாள் கிளம்பினார். ஒரு கண்டிஷன் என்ன, நாங்கள்லாம் சன்னியாசிகள், கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், எங்கேயாவது இடம் கிடச்சதுன்னா பஸ் ஸ்டாண்டில் அப்படி தலைக்கு கை வச்சுட்டு படுத்துட்டுருவோம். நீ அங்கே வந்து டியூரோஃப்ளெக்ஸ் எம்எம் ஃபோம்லாம் கேட்டால் நான் என்ன பண்ணுறது. பெருமாளே, சில பேர் படுக்கையில் படுத்தா தான் தூக்கம் வரும். அவள் தலகாணின்னு ஒன்று வச்சுருப்பா, அது அந்த மடைப்பள்ளி துணி மாதிரி இருக்கும், அது தண்ணியில் போட்டால் நனையாது, நெருப்பில் போட்டால் எரியாது. அவள் தலை பிசுக்கு படிஞ்சு அதில் படுத்தா தான் சுகஞ்சமே சயனஞ்சமேன்னு வேற வாக்கியமே அவளுக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி பெருமாளை பார்த்து ஆழ்வார் சொன்னார், திருமணிசி ஆழ்வார், தபார் என் சிஷ்யன் கணிகண்ணன் போகிறான், நானும் இங்கே இருக்க போகிறதில்ல. ஹே பிரபோ மணிவண்ணா, உன்னுடையதான படுக்கையை நீயே சுத்திக்கோ, என்ன தூக்க சொல்லாத. எனக்கு கையில் ஒரு கப்பரை இருந்தால் போகிற பவதி பிக்ஷாந்தேகி, வேற எனக்கு என்ன வேணும், நீ உன் பாயை சுருட்டிக்கோ, கிளம்புன்னார். பெருமாள் கிளம்பிட்டார். ஆழ்வார் பின்னாடி வந்துட்டார். பெருமாள் கிளம்பிட்டார்னா கிராம தேவதைகள்லாம் வெறும் இருக்குமா? ஐயோ, இவரால் தானே சுவாமி நமக்கு பவர், இவர் போன உடனே நாம என்ன பண்ண முடியும்னா அவளை கிளம்பிட்டா. காஞ்சி நகரமே சூன்யமாக போயிடுத்து. அதுக்கப்புறம் அவள் ட்ராவல் பண்ணி காஞ்சிபுரத்துக்கு வெளியில் ஓரிருக்கைன்னு ஒரு ஊரில் போய் தங்கினான். அப்போ ராஜா காலில் விழுந்து கெஞ்சினான், நாங்கள் பண்ணினது தப்பு, உங்கள் சிஷ்யன்கிட்ட அபச்சாரப்பட்டு விட்டேன், பெருமாளே நீ கிளம்புனர், நீ ஆழ்வாரை கேட்டுக்கொண்டார். ஆழ்வார் என் சிஷ்யனை கேளுனார், சிஷ்யன் பெருமாளை கேளுனான், பெருமாள் ஆழ்வாரை கேளுனான். பார்த்தா ராஜா, எல்லாரும் சேர்ந்து நிலுங்கோ, ஒன்றா விழுந்து சேவிச்சுட்றேன், ரொம்ப படுத்துறேன் சுவாமி, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனையானார். சரி கிளம்புனார் பெருமாள். ஹே பிரபோ மணிவண்ணா, கணிகண்ணனும் திரும்பி போகிறான், நானும் திரும்பி போக போகிறேன், இனிமே நீயே இங்கே இருக்க வேண்டாம், கிளம்பு வா அப்படின்னு அழைச்சின்னு வந்தாரு. அழைச்சின்னு வந்த உடனே பெருமாள் படுத்துட்டார். எப்படாப்பா இவர் சொல்லுவார்னு பெருமாள் காத்திருந்தார். டக்குன்னு படுக்கையை போட்டு படுத்துட்டார்னா அது ஆழ்வார் கண்டிஷனோட படுக்க வச்சார். நீ சொன்ன வண்ணம் செய்யக்கூடியவன் என்பதை உலகத்தவர்கள் உணரும் வண்ணமாக நீ சேவை சாதிக்க வேண்டும்னர். அப்படின்னா என்ன பண்ணணும்னர், லெஃப்ட் ரைட்டு மாறிப்படுனர். தான் கணிகண்ணன் பின்னாடி சென்று ஒரு இரவில் மீண்டு வந்தேன் என்பதை இன்றும் காண்பிப்பதற்காக ஆழ்வார் சொன்னா மட்டுமில்ல, இந்த உலகத்தில் உண்மையான பக்தன் எவனாக இருந்தாலும், அர்ஜுனனை பார்த்து கண்ணன் சொன்னான், கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷதி. அர்ஜுனா, நான் சொன்னா இந்த உலகம் நம்பாது, நீ சொல்லு, என் பக்தன் என் மீது விசுவாசம் கொண்டு சொன்ன வார்த்தை பொய்யாகவே பொய்யாகாது என்பதை சபதம் செய்ய சொன்னானே. அதே திருக்கோலத்தில் இன்னைக்கு நாம போய் கூட்டாலும், நாளைக்கு இன்னொரு பக்தன் போய் கூட்டாலும், சொன்ன வண்ணம் செய்யக்கூடியவனாக தன்னை காண்பித்துக் கொண்டு இடது வலதாக திரும்பி சயனித்துக் கொண்டிருக்கிறான் யதோக்தகாரி எம்பெருமானுடைய திருக்கோலம். திருமிழிசை ஆழ்வார் பன்னெடும் காலம் இங்கே வாழ்ந்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருமிழிசை ஆழ்வாருடைய தபோவனம் இந்த யதோக்தகாரி எம்பெருமானுடையதான க்ஷேத்திர விசேஷம். அது தவிர பூதத்தாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். அதுபோன்று திருமங்கையாழ்வார் அத்தியாச்சரியமாக இந்த எம்பெருமான்களிடத்தில், இங்கே பக்கத்தில் அஷ்டபுஜம் என்னும் பெருமாள், 8 திருக்கைகளில் 7 திருக்கைகளில் 1000, ஒரு திருக்கையில் தாமர புஷ்பம், கஜேந்திர ஆழ்வான் பறித்த புஷ்பத்தை தன் கையில் வச்சுன்னு சேவை சாதிக்கலாம். அதற்கு அருகிலேயே வேளுக்கை ஆளரி என்பதாக யோக நிருசிம்மனாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். திருத்தன்கா என்பதாக அற்புதமாக தீபப்பிரகாசனுடைய சன்னிதானம், காஞ்சி வேதாந்த தேசிகனுடைய அவதார க்ஷேத்திரம் தூப்புல் என்பதாக அந்த தீபப்பிரகாசனுடைய சந்நிதி. அதெல்லாம் ஒரு பிரதட்சணம் பண்ணி வந்தோன்னு சொன்னால், இங்கே பக்கத்திலேயே வைகுண்டவாச பெருமாள், நம்ம இந்த அருணாமகாலுக்கு பின்னாடி பெருமாள் வைகுண்டவாச பெருமாள்னு பேர். இந்த பல்லவர் கால சிற்பக்கலைக்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக அந்த வைகுண்டவாச பெருமாளுடைய சன்னிதானம். இன்னும் சற்றே கொஞ்சம் முன்னாடி போனோம்னு சொன்னால் திருப்புட்குழி எம்பெருமான்னு விஜயராகவனா சேவை சாதிக்கிறார். அதன் பிறகு இங்கே அருகிலேயே உலகளந்த பெருமாள், பச்சை வண்ணன், பவழவண்ணன் என்று இந்த காஞ்சிபுரம் முழுக்க எம்பெருமானுடைய வியாப்தி இருக்கு. எல்லா ஆழ்வார்களும் எல்லா ஆச்சாரியர்களும் இந்த எம்பெருமானை தாங்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். அப்ப திவ்ய பிரபந்தம் அவதரிப்பதற்கு காரணமே யார் அப்படின்னு கேட்டா இந்த காஞ்சிபுரம் தான். ஆழ்வார்களை அவதரிக்க வைத்து, ஆச்சாரியர்களை அவதரிக்க வைத்து, பைந்தமிழ் பாசுரங்கள் திருக்கோவில்களில் இன்றளவும் எப்பொழுதும் ஓதப்படுவதற்கு யார் காரணம் என்று சொன்னால், எங்கள் சத்யவிரத க்ஷேத்திரத்தின் தலைவரான தியாக வரதராஜ பெருமாள் தான் ஒரே காரணம். இது சத்தியம்.
வேற யாரும் கிடையவே கிடையாது. அவ்வளவு பெருமை இந்த எம்பெருமானுக்கு இருக்கு. இவனுடைய பெருமையை பேசுவதற்காக ஒரு சுவாமி அவதாரம் பண்ணார். நான் முதல்ல சொன்னேன், வேதாந்த தேசிகன். அவர் தன்னுடைய பெருமையை சொல்றார். சந்தமிகு தமிழ் மறையோன் தூப்புல் தோன்றும் வேதாந்த குருமொழிந்த பிரபந்தசாரம். நாங்கள் சத்தமிகு தமிழ் மறை இல்லப்பா, சந்தமிகு தமிழ் மறையினர். ஒவ்வொரு பாசுரமும் அந்த பாசுரத்துடைய அமைப்புகளோ கலிங்க கட்டளை கலித்துறை கலிங்கத்துக்கு கச்சப்பா என்ஷீர் ஆரிய விருத்தம் 16 பாசுர 16 எழுத்து ஆரிய விருத்தம்னு ஒவ்வொரு சந்தஸ் என்ன, அந்த தமிழுடைய பாசுரத்துடைய அழகு என்ன, அது விருத்தம்னு பேரு. அந்த விருத்தம் மாறிவிட்டது என்றால் விருத்தம், அர்த்தமே மாறிவிடும். திருச்சந்த விருத்தம்னு திவ்ய பிரபந்தத்தை பாடினார் திருமணிசை ஆழ்வார். இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாளை சேவிச்சுண்டு திருச்சந்த விருத்தம்னு பேரு. அது சந்தஸே என்ன அழகு தெரியுமா? அது அமைத்திருக்கக்கூடிய மீட்டர் 5 5 5 அல்லவற்றுளாயுமாய் 5 3 3 நின்ற ஆதிதேவனே 5 5 5 அந்தரத்தணைந்து நின்று 5 5 நின்னை யாவர் காணவல்லரே 3 30 5 3 மூர்த்தியாகி 3 3 3 3 தோன்று சோதி 3 துளக்கமில் விளக்கமாய் என்றனாவியுள் புகுந்ததென் கொலோயம் ஈசனே. இது திருச்சந்த விருத்தத்தினுடைய 2 பாட்டு. ஒரு சமயம் டெல்லியில் உபன்யாசம் ஆடி எனக்கு. அந்த டெல்லியில் உபன்யாசம் பண்ணச்சே திருச்சந்த விருத்தம் உபன்யாசம் பண்ணுங்க சுவாமி. நான் இதை எடுத்துட்டேன். 3 30 5 5 3 மூர்த்தியாகி 3 3 3 3 ஒருத்தர் எதிர வந்து உட்கார்ந்து ரொம்ப ரசிச்சு கேட்டார். அனுபவிச்சு கேட்டார். எப்பொழுதுமே உபன்யாசகாலுக்கு ஒரு பேட் ஹேபிட், யாரான ஒருத்தர் தலையாட்டிட்டாலும் அவளையே பார்த்து சொல்லிடும். மீதி சைடு நாங்கள் திரும்பவே மாட்டோம். ஒருத்தர் ரசிக்கிறார், ஒருத்தர் மாட்டிட்டார், அவர் விடுவானே அப்படின்னு அவரையே பார்த்து சொல்லு. எல்லாம் உபன்யாசம் முடிஞ்சது. எனக்கு பெருமை பிடிக்கூடலை. மெட்ராஸ்லேருந்து டெல்லிக்கு வந்து நம்ம பிரபாவத்தை காமிச்சிட்டோம் பத்தியான்னு முடிஞ்ச உடனே சுவாமி அந்த பாசுரம் ரொம்ப நல்லா இருந்தது, அதை ஒரு தடவை எழுதி கொடுங்களேன்னு. ஏன் திவ்ய பிரபந்த புஸ்தகத்திலேயே இருக்கேன்னு, பரவாயில்ல உங்கள் கையால் எழுதி கொடுங்களேன்னு. சரி, நம்ம ஆட்டோகிராஃப் மாதிரி கேட்குறாரு போல இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு அந்த பாசுரத்தை அழகாக அப்படி எழுதி கொடுத்தேன். எதுக்கு கேட்டேன்னு தெரியுமா? அவரும் அந்த கேள்வி கேட்டிருக்க வேண்டாம், நானும் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம். எதுக்கு கேட்டில்லை? இல்லை, எனக்கு உடம்பு ரொம்ப காம்ப்ளிகேஷன், ரொம்ப உடம்பு முடியல எனக்கு. நான் அலோபதி ஹோமியோபதி 2 மெடிசன் சாப்பிட்றேன். என்னதான் ப்ரிஸ்கிரிப்ஷனில் 3 மாத்திரை 2 மாத்திரை 5 மாத்திரைன்னு எழுதி கொடுத்தா கூட அதை ஞாபகம் வச்சுக்க முடியல. இது 3 3 3 ஒரு 5 5 5 ரொம்ப ஈஸியாக இருக்கு எனக்கு. முதல்ல 3 மாத்திரை, அப்புறம் 3 மாத்திரை, அப்புறம் 5 மாத்திரை, ரொம்ப சரியாக வந்துருத்து சுவாமி கணக்கு. இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடாதே. ஆகையால ஆழ்வார் என்ன அற்புதமாக பாடி வைத்தார். தமிழ் பாசுரங்களுடைய பெருமையை நீங்க உணரணும். அதுக்காக சொன்னேன், வேடிக்கைக்காக சில விஷயங்கள் சொல்றது தூங்குறவாள் எழுப்புறதுக்கு. ஏசி ஆடிட்டோரியத்தில் எப்படி ரிலாக்ஸ்டா இருந்தா யாருக்கு தான் தூக்கம் வராது. ஆனா உண்மை என்ன, அதுல உணர்ந்திருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்றத நாம கவனிக்கணும். இப்ப தேசிகன், வேதாந்த தேசிகன் பரமவரத்திற்கு போனால் என்ன செய்வேன்னு ஒரு வார்த்தை சொல்றார். அதுதான் பெருமை. தமிழ் என்பதை நாம் எந்த அளவிற்கு நேசிக்கிறோம், தமிழ் நமக்கு எந்த அளவுக்கு உயிர் மூச்சாக திகழ்கிறது என்பதற்கு ஒரு வாக்கியம். ஃபாரின் போனால் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, ஃபாரின் போனால் என்ன சார் பண்ணுவேன்? முழு பேண்ட்டா, முக்கா பேண்ட்டா, அரை பேண்ட்டா, கால் பேண்ட்டா மாற்றிப்பேன். இப்போ அழகாக நெத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அப்போ அழிச்சிடுவேன். அதுக்கப்புறம் 2 3 கார் வாங்குவேன், 2 3 வீடு வாங்குவேன், என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி வைகுண்டத்திற்கு போனால் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டால், வேதாந்த தேசிகன் சொன்னார், வைகுண்டத்திற்கு போனாலும் எங்கள் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தமான தமிழ் பல்லாண்டை பாடித்தான் பெருமானையே சேவிப்போம். பல்லாண்டும் பல்லாண்டு பாடுவோமே. அங்க போனாலும் நாங்கள் இந்த சம்ஸ்கிருத வேதமோ இல்லை சாம வேதமோ கூட சொல்ல மாட்டோம், பல்லாண்டும் பல்லாண்டு பாடுவோமேன்னு அவனை பல்லாண்டு பாடித்தான் நாங்கள் ஸ்தோத்திரம் செய்வோமே தவிர வேற ஒன்றும் பண்ணவே மாட்டோம். அத்தகைய தேசிகனுக்கு ஒரு பெருமை உண்டு. இந்த திருத்தலத்தில் திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாளை குறித்து பாடியிருக்கிறார். சுவாமி கூரத்தாழ்வான் வரதராஜ பெருமாளை குறித்து பாடியிருக்கிறார். சுவாமி மணவாள மாமணிகள் அத்தியாச்சரியமாக ஸ்லோகங்களினாலே வரதராஜ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். பல ஆச்சாரியர்கள் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அதில் தேசிகன்
தமிழ் பிரபந்தங்களினாலேயும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கு. ஏன்னா வேதாந்த தேசிகன்னா யாரோ வடமொழி அறிஞர், அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஞானம் சித்திக்கணும், உண்மையிலேயே நல்ல பக்தி சித்திக்கணும்னா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். ஒரு ஷேர் ஆட்டோவில் 5 ரூபா கொடுத்தேன்னா தூப்புல் அப்படின்னு போய் கேளுங்கோ, விளக்கொளி தூப்புல்னு கேளுங்கோ. தூய தர்ப்பங்கள் நிறைந்த க்ஷேத்திரமாம், உத்தமமான தர்ப்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய க்ஷேத்திரம். தீப பிரகாசன் என்னும் எம்பெருமான். வரதராஜ பெருமாள் அங்கங்கே கோவில் கட்டி வச்சிருப்பா. ஸ்ரீனிவாசனுக்கு கணக்கில் அடங்காத கோவில்கள் நிறைய உண்டு, அது பாட்டுக்கு அந்த கோவில்கள் எல்லா இடத்துலையும் உண்டு. ரங்கநாதனுக்கு கோவில்கள் உண்டு. ஆனால் திவிதேசத்தில் எங்கே போய் தேடினாலும் தீப பிரகாசன் என்னும் திருநாமத்துடன் எம்பெருமானை சேவிக்கவே முடியாது, யதோக்தகாரி என்னும் திருநாமத்துடன் எம்பெருமானை சேவிக்கவே முடியாது. அந்த 2 பெருமை இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான்களுக்கு மட்டும்தான் உண்டு.